RSSின் சிங்கம் என்று வர்ணிக்கப்படுவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்திருக்கீங்களா? இவர் அன்ஃபிட்னு சொல்லி பாராளுமன்றத்திலே பேசினார். உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். பாரதிய ஜனதா செயல்பாடு தமிழகத்தில் 3 அமைச்சர்கள் நல்ல விஷயம். அந்த கட்சி இவங்களை நல்ல பெருசா வளர்க்குது, தவறே கிடையாது. கட்சி வளர்த்துதே இவங்க தன்னால வளர்ந்துக்கணும். திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சின்ன ஒரு பொறுப்புல இருந்து கடகடன் தன்னை வளர்த்துக்கிட்டு பாரதிய ஜனதா அவர் அறிமுகம் தான் படுத்துச்சு. கடகடன் வளர்ந்து குஜராத் இந்தியா கடகடன் போயிட்டு இன்னைக்கு உலக அளவுல ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவரா தன்னை வளர்த்து கொண்டார். திரு அமித்ஷா அவர்கள் அவரும் தன்னை வளர்த்து கொண்டார். சின்னதோடு அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நான் சொல்றதெல்லாம் திரு ராஜ்நாத் சிங் RSSின் சிங்கம் என்று வர்ணிக்கப்படுவர். லக்னோ தொகுதியில் இருந்து காலையில 8 மணிக்கெல்லாம் விறுவிறுன்னு வாக்கு வித்தியாசத்துல முன்னணி வரக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள். கொஞ்சம் தான் பாரதிய ஜனதா அறிமுகம் தான் படுத்துச்சு, இவங்க வளர்ந்திருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். 3 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. திரு ஜெய்சங்கர் அவர் ஒரு படித்த மேதாவி, மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருக்கு ஒரு வேலை கொடுத்து இருக்கிறார்கள். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். எந்த விதமான விஷயத்துக்கும் அவர் உள்ள தலையிடுறது கிடையாது. அடுத்து ஒரு 2 அமைச்சர்கள். இவர்களை பாரதிய ஜனதா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப பெரிய விஷயம். ராணுவ அமைச்சரா வேற கொடுத்தாங்க அந்த அம்மாக்கு. சரி, கட்சியை நம்ம குறையே சொல்ல முடியாது, மிகப்பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கு. இவ்வளவு நாள் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பொது தேர்தல் அவங்க சந்திக்க முடியுமா? மக்கள் செல்வாக்கு இருக்கா? ஏன் இல்ல? நீலகிரி தொகுதியில மத்திய உளவுத்துறை கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு முருகன் அவர்கள் தோல்வி அடைவார்னு ரிப்போர்ட் அங்க போகுது. அது மோடிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவரை உடனே ராஜ்யசபான்னு சொல்லி கூட்டு போறார். அதுக்கு முன்னாடி தான் TR பாலு ஒரு விஷயத்தை சொன்னார். இவர் அன்ஃபிட்னு சொல்லி பாராளுமன்றத்திலே பேசினார். அது சரியா தவறா என்ற கருத்துக்கு போக வேண்டாம். TR பாலு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்து இன்னைவரிலும் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டார். வேற இதுவும் இது வரைக்கும் பேசினதா எனக்கு தெரியல. இவங்க 2 அமைச்சர் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மிக சாதாரண பதவி கிடையாது, மிக உயரிய ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கடா. மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா? ஏன் இல்ல? மக்கள் கிட்ட நீங்க பழகல. மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்திருக்கீங்களா? சரி, மக்களை விடுங்க. உங்க வீடு இருக்கிற தெருவில் இருக்கிற ஒரு 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீடோட வாக்கு உங்களுக்கு வீழுமா? கவுன்சிலர்னு போன பதிவுல நான் சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் என்னிடம் சண்டை போட்டாங்க. நீங்க எப்படிங்க கவுன்சிலர் சொல்லலாம்? கவுன்சிலர் கூட வேல்யூபிள். இவங்க ஒரு வட்ட செயலாளர். என்ன ஒரு கவுன்சிலருக்கு 2 வட்ட செயலாளர் வராங்க போல இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்க ஒரு கட்சியிலையும். உங்க தெருவில் இருக்கிற வாக்கு கூட உங்களால வாங்க முடியல. ஏன் உங்களை வளர்த்துக்கல? மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் 2020 உள்ள நுழைகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். உங்க கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள், எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்ல. சாதாரணமா வர்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டி தூக்குறாரு, 4 போட்டோ போடுறாரு. எல்லாருமே ரஜினிகாந்த் கிட்ட போவாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா பாரதிய ஜனதாவோட துணை தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதாவோட தலைவர் ஆயிட்டார். இன்னைக்கு சாதாரண ஒரு குக்கிராமத்துல போய் நீங்க உட்காந்து ஒரு டீ கடையில உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டே கேளுங்க, பக்கத்துல அண்ணாமலைன்னு சொல்லி பேசுறான். ஒரு 3 வருஷம் தான் அவருடைய உழைப்பு. அவர் வளர்ந்துட்டார். திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கட்சியில இருந்து கட்சி பேனர் இல்லாம தன்னுடைய பேரு மட்டும் நிக்க வச்சிட்டார், நிலை நாட்டிட்டார். ஏன் இவங்களால வளர முடியல? சாதாரண பதவி கிடையாது இவங்க கிட்ட கொடுத்திருக்க பதவி. அதிமுக பன்னீர்செல்வம் எப்படி காணாம போனார், அதே மாதிரி தான் இவங்களும் இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தும் அந்த பதவியை இவங்களால தக்க வைக்க முடியல. அது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இவங்களுக்கு பின்னால வந்தவங்க தான் கடகடன் வளர்ந்து மிக பெரிய ஆளை போயிட்டாங்க. அண்ணாமலை நீங்க நாளைக்கு கட்சி கூட விட்டு அனுப்பலாம், இல்ல வேற பதவி கூட கொடுத்துட்டு போகலாம். எங்க போனாலும் அண்ணாமலைன்னு பேசுறாங்களே, அவர் உண்மை பேசுறாரோ பொய் பேசுறாரோ அது அடுத்த விஷயம். அது ஏதோ ஒண்ணு பேசும்போது ஒரு 40-50 பேர் கேட்கறாங்கல்ல, சரி ஒரு 400-500 பேர் அவர் பேசுறத கேட்கறாங்கல்ல, உங்களை பேசுறதை ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? மிகப்பெரிய ஒரு பதவி கொடுத்திருக்கு பாரதிய ஜனதா. அந்த பதவி உங்களால யூஸ் பண்ண முடியல. என்னுடைய கருத்து பிரகாரம் அடுத்த பன்னீர்செல்வம் போலதான் இவங்களும், அதாவது தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள முடியல. இவங்களெல்லாம் பார்த்து இவங்க கத்துக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை வயசுல சின்னவர், சாதாரண ஒரு ஆளுன்னு கூட இவங்க தூக்கி போடலாம். சரி, நரேந்திர மோடியை முன்னுதாரணமா எடுத்துக்குங்க. அவர் எப்படி தன்னை மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு வளர்ந்தார். அமித்ஷா வளர்ந்திருக்கார், ராஜ்நாத் சிங் வளர்ந்திருக்காரு, எல்லாருமே வளர்ந்தாங்கல்ல. உங்களால ஏன் வளர முடியல? யாருக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யணும். கேட்டா மோடி திட்டம் சொல்லக்கூடாது, நிதி அமைச்சரோட திட்டம் சொல்லி வெளியில பேசுங்க. ஏதாவது ஒண்ணு 4 பேருக்கு செய்யுங்க. 4 பேரு கூட செய்வேனா? நீங்க பிறந்து வளர்ந்தீங்கல்ல ஒரு தெரு, அந்த தெரு மக்களுக்காவது எதனா செய்து பாருங்க. அந்த தெருவில் இருக்கிற ஓட்டு உங்களுக்கு வருமா? வந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பெரிய ஆள் அர்த்தம். அதுலயே ஒரு 25% கூட உங்களுக்கு ஓட்டு விழுறது கஷ்டமாச்சே. ஏன்? மக்கள் செல்வாக்கு பெற்று தன்னால வளரணும். இல்லைன்னா பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஒதுங்கி நிற்பதை போலதான் எல்லாருமே ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.